வாங்கினீர்களே இன்றைக்கி நம்ம வெற்றிலை பாயாசம் செய்கிறது எப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து நமக்கு தேவைக்கேற்ற பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிருங்க. வருங்க நல்லா சுண்டை ஆடையெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா தழும்பி அதில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயே காய்ச்ச வெற்றிலை இருக்குது, அதை வந்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெற்றிலை ஜூஸு ஒரு 2-3 பறித்து அதை வந்து அப்படியே வந்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீடும் இதுவும் இது பாருங்கள், சப்ஜா சீடும் பாதாம் பிசின் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து முந்திரியும் பாதாமியும் நல்லா அரைச்சி வச்சதை இந்த பால் சுண்டன பாலில் இதில் கொட்டி நல்லா வந்து சுண்ட வைங்க. பாலை நல்லா வந்து இந்த மிக்சர் வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா சுண்ட வைங்க. அப்புறம் தேவைக்கேற்ற சர்க்கரை போடுங்க. அப்புறம் முந்திரி உங்கள்கிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்கோ நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. முந்திரி பாதாமை வந்து நல்லா ஃபைனாக ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பால் வந்து நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெற்றிலை எசன்ஸை விட்டுட்டு திருப்பி சுண்ட வச்சு எப்போனா இனிமையான வெற்றிலை பாயாசம் ரெடி ஆகும். அதையும் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேமியா போட்டுக்கோங்க, சேமியா ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க, சர்க்கரை தேவைக்கேற்ற சர்க்கரை. நல்லா அதுவே சுண்டி வருது பாருங்கள். நல்லா சுண்டி வர தருவாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெற்றிலை எசன்ஸை கொஞ்சமாக விடுங்க பாருங்க, கொஞ்சமாக. ஏன்னா ரொம்ப இதுன்னா கசந்துற மாதிரி ஆகிடும், அதனால் அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு மாதிரி காரல், அது வெத்தலை வந்து காரல் எடுக்கும். அந்த காரல் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் தெரியல, இன்னும் கொஞ்சம் விட்டாலும் ஓகே. பாருங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. சேமியாவும் நல்லா வெந்தாச்சு. நல்லா பாருங்க லைட் க்ரீன். ஏன்னா நான் ரொம்ப போடலை, 4 வெற்றிலை தான் போட்டேன், கம்மாறு வெத்தலை. உங்கள்கிட்ட என்ன வெத்தலை இருக்கோ அதை போட்டுக்கோங்க. கலர் பாருங்கள் லைட்